ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சனா ரெசிபீஸ். இன்னைக்கு பால் பணியாரம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சனா ரெசிபீஸை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சனா ரெசிபீஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பால் பணியாரம் செய்கிறதுக்காக ஒரு டம்ளர் பச்சரிசி, ஒரு டம்ளர் உளுந்து எடுத்துருக்கேன். இது ஈக்குவல் ரேஷியோவில் எடுத்துக்கலாம். எடுத்து வச்சிருக்க பச்சரிசியும் உளுந்தையும் பவுலில் போட்டு தண்ணி கொஞ்சமாக சேர்த்து நல்லா இந்த மாதிரி அரிசியும் உளுந்தையும் நல்லா கழுவி எடுத்துக்கலாம். அரிசியும் உளுந்தையும் நல்லா களைஞ்சிக்கோங்க. களைஞ்ச தண்ணியை கீழே ஊற்றிட்டு 2 or 3 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு புது தண்ணியை ஊற்றி ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம். பாருங்க, அரிசியும் உளுந்தும் நல்லா ஊறி இருக்கு. இப்போ இந்த தண்ணியை வடித்து எடுத்துக்கோங்க. அடுத்து மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. நாம் எடுத்து வச்சிருந்த அரிசியும் உளுந்தையும் போட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்க, நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. கொஞ்சம் கூட கொரகொரப்பா இல்லாமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அரை மூடி தேங்காயை பொடி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த தேங்காயை ஜாரில் சேர்த்திக்கோங்க. அரைக்கிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காயோட தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு அரைக்கும்போது தேங்காய் பால் நல்லா ஒயிட்டாக கிடைக்கும். தேங்காய் நல்லா அரைச்சாச்சுங்க. இப்போ தேங்காய் பாலை எடுக்க ஆரம்பிக்கலாம். அதுக்கு ஒரு பவுலும் வடிகட்டி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தேங்காய் பால் சேர்த்து ஸ்பூன் இல்லைன்னா கையால் இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. தேங்காய் பால் வரும். ஒரு கப் அளவு தேங்காய் பால் கிடச்சிருக்கு. இந்த தேங்காய் பாலில் அரை டம்ளர் அளவுக்கு சுகர் சேர்த்தி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வாசனைக்காக 2 ஏலக்காயை தட்டி சேர்த்திக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இந்த தேங்காய் பாலை ஒரு பெரிய பவுலில் மாற்றிக்கலாம். ரெடி பண்ண தேங்காய் பாலை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து பணியாரம் பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். ஆயில் மீடியம் ஹீட்டில் இருக்கும்போது ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை ஸ்பூன் இல்லைன்னா கையால் இந்த மாதிரி குட்டி குட்டியாக போட்டுக்கோங்க. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பணியாரத்தை ஈவனாக வேகிற மாதிரி நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாங்க. நம்ம ரெடி பண்ணக்கூடிய பணியாரம் கோல்டன் ப்ரௌன் கலர் வரக்கூடாதுங்க. லைட்டான கலர் வந்தாவே போதும். கலர் லைட்டாக சேஞ்ச் ஆனாவே போதுங்க. இது மாதிரி மீதி இருக்க எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். பொரிச்ச பணியாரத்தை சூடாக இருக்கும் போதே தேங்காய் பாலில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு அரை மணி நேரம் பணியாரம் தேங்காய் பாலில் நல்லா ஊறட்டுங்க. பாருங்க, பணியாரம் தேங்காய் பாலில் நல்லா ஊறி இருக்கு. அவ்வளோதாங்க, மிதமான இனிப்பில் பால் பணியாரம் ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சனா ரெசிபீஸ்க்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.